வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் சூப்பரான சிக்கன் டிக்கா. இதுக்கு ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா மசாலால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுங்க. இந்த மேரினேட் பண்ண சிக்கன் கண்டிப்பாக 4லேருந்து 5 மணி நேரமாவது ஊறணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக வச்சிடுங்க. இதை நாங்கள் நைட்டே மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். சிக்கனை நீங்கள் ஓவனில் குக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஓவன் பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓவன் இல்லையா கவலையே வேண்டாம், தாராளமாக நீங்கள் பேன்லேயே குக் பண்ணலாம். இதோ சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஸ்கியூவர் எடுத்துக்கலாம். ஸ்கியூவரை எப்பயுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஓவனில் குக் ஆகும்போது பேர்ன் ஆகாது. இப்போ சிக்கன் எல்லாம் இதில் நல்லா குத்தி அடுக்கிக்கலாம். ஸ்கியூவர் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக ஒரு டூத் பிக்கை கூட யூஸ் பண்ணலாம். டூத் பிக்கையும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஓவனில் வைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், உங்கள் ஓவனில் க்ரில் ஆப்ஷன் இருந்தால் க்ரில் மேலேயே அதை வைங்க. ஏன்னா இது குக் பண்ணும்போது தண்ணி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த தண்ணி கீழே கலெக்ட் ஆகிக்கும். அடுத்ததாக ஓவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 180 டிகிரியில் ப்ரீ ஹீட்டான ஓவன் இது. இப்போது 200 டிகிரிக்கு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி இது ஒரு 40 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த 40 நிமிஷம் குக்கிங் டைமில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் வெளியில் எடுத்து சிக்கனை நல்லா திருப்பி போட்டு திருப்பியும் உள்ளே வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் அப்பப்போ தண்ணி கண்டிப்பாக வரும் சிக்கன்லேருந்து. அந்த தண்ணியை தனியாக எடுத்துருங்க. அப்போ தான் சிக்கன் டிக்கா நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லைனா சொதன்னு ஆகிடும். அந்த தண்ணியை நீங்கள் குழம்பு வைக்கும் போதோ இல்லை கறி செய்யும் போதோ அதோடு சேர்த்துருங்க. வேறு வழி இல்லை. இங்கே நம்ம சிக்கன் டிக்கா சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அண்ட் 40 மினிட்ஸ்லேயும் உங்கள் சிக்கன் டிக்கா குக் ஆகலைன்னா தாராளமாக ஒரு 10 நிமிஷம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி குக் பண்ணுங்கள். இதை நான் கண்டிப்பாக சொல்லணும், இது சாப்பிடும்போது மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே இப்படியே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.